ஓகே, ஹலோ, எப்படி இருக்கீங்க? பின் குவைட் லாங் டைம்ல நம்ம எல்லாம் மீட் பண்ணி அண்ட் இன்னைக்கு நான் சும்மா வரல, இன்னொரு சூப்பரான ஹீரோயின் கூட வந்திருக்கேன். லேடி ஹூ டாஸ் வெரி சென்சிபிள் ரோல்ஸ். நான் வந்து இத்தனை படம் நடிச்சாதான் வந்து எனக்கு கரியரே அப்படின்னு நினைக்காம இந்த மாதிரி நல்ல படங்கள் மட்டும் நான் நடிச்சா போதும், அது எனக்கு மோர் தென் எனஃப், என்னோட கரியர் கிராஃப் உண்மையாவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஹீரோயின் தன்ஷிகா இருக்காங்க. குட் ஈவினிங் தன்ஷிகா. Good evening. Thank you for the intro. That was so honest. So first and foremost, Danshika, I must ask you, பரதேசி படம் இது எல்லாருமே உங்களை கேட்டிருப்பாங்க. பட் இப்போ இந்தியா கிளேட்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் டைம் டூ டெல் அஸ் பரதேசி படத்துல நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் இட் வாஸ் சச் அ பேங் ஆன் ரோல் அண்ட் பாலா சாரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இத பத்தி. இட் வாஸ் இன்கிரெடிபிள். அவரோட படம் முதல்ல வரும்போது ஐ வாஸ் அத நம்பர் ஸ்டேட்ல இல்ல. அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மேக்கரோட ஒர்க் பண்றது ட்ரீம் கம் ட்ரூ. அண்ட் பாலா சார் ஹீஸ் நைஸ் ஹியூமன் பீயிங். அவரோட ஒர்க் பண்ணது பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணோம் அப்படி அவங்க யூனோ அந்த ஒரு ஃபீல் இல்ல. ஓகே, ஆக்சுவலா ஷூட்டிங் விட்டு வரும்போது கூட ரொம்ப ஃபீலா இருந்தது, ஐயோ ஷூட்டிங் முடியுதே அப்படின்னு. அவ்வளவு ஒரு கேர் எடுத்து பாத்துக்கிட்டாங்க எல்லாரும். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அண்ட் நீங்க பாலா சார் வந்து இந்த ரோல்ல நீ நடிச்சா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு சொல்லும் போது வாட் டிட் யூ ஆக்சுவலி திங்க்? பாலா சார் வந்து நீங்க நடிச்சா நல்லா இருக்குமா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி ஒரு 2-3 நாள் போட்டோ ஷூட் நடக்கும் ஆபீஸ்ல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப ஃபேரா இருந்துன்னு சொன்னாங்க அவங்க கேரக்டருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் டே வர வச்சு திருப்பி டார்க் பண்ணி, அதுக்கப்புறம் ஃபைனலா சொல்லும் போது கூட he called me and said இந்த கேரக்டர் வந்து இப்படிதான் இருக்கும், இவங்க வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டான கேரக்டர், ஒரு அம்மா பொண்ணுக்கு தாய் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. இப்படிதான் பேசிக்கா இருக்கும் கேரக்டர் அப்படின்னாங்க. ஸோ அப்பதான் தெரியும் ஓகே நம்ம படத்துல இருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஷூட் போகும்போது சொன்னாங்க, நீங்க வந்து நேச்சுரலா டேன் ஆகணும், வெயில்ல எல்லாம் நிக்கணும், கொடைலாம் பிடிக்க கூடாது அப்படின்னு. படம் ஃபுல்லாவே கொடை வந்து இருக்காது. 2 நாளுக்கு அப்புறம் மேக்கப் போடவே தேவையில்ல அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு கருத்து போயிட்டோம். 2 நாள்ல அவ்வளவு கருத்து போயிட்டீங்களா? ஆமாங்க, வெயில்ல நீங்க க்ளோஸ்டே நின்னு பாருங்க தேயில தோட்டத்துல. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க நம்ம தலை கூடயும் கௌதம் மேனன் கூடயும் ஒரு படம் நடிக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இஸ் இட் ட்ரூ? உண்மையா இருந்தா என்ன மாதிரி கேரக்டர் அண்ட் உங்க காஸ்டிங் க்ரூ அவங்கள பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா அந்த ஆஃபரே எனக்கு வரல. நான் இவ்வளவு பெரிய கேள்வி கேட்டதே வேஸ்டா போச்சு. வேஸ்ட்னா இல்ல, தலை படம் வந்து பண்றேன் அப்படின்னு ரூமர் வரும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. Why did I deny it? சரி, இது இந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி கிளம்பிட்டோம் அப்படின்னு நான் நினைச்சேன். அது சரி. ஆனா இது வரைக்கும் அந்த கம்பெனில இருந்து எனக்கு அந்த மாதிரி யாரும் வந்து பேசல, அந்த ஆஃபரும் வரல. பட் வந்தா ஆப்வியஸ்லி நீங்க எடுத்துப்பீங்க இல்லையா? வந்தா அப்படின்லாம் நீங்க கேட்கவே கூடாது, வந்தா சூப்பரா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, அண்ட் தன்ஷிகா அப்படின்னு எடுத்துக்காலே நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுத்த மாதிரி ரொம்ப செலக்டிவா நீங்க வந்து படங்கள் நடிக்கிறீங்க. இட்ஸ் நாட் லைக் எவ்ரி அதர் ஹீரோயின், எனக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் இருந்தா போறோம், நான் இப்படி இருந்தா நடிப்பேன், இல்லைன்னா எனக்கு படமே வேண்டாம், இட்ஸ் ஓகே இஃப் ஐ டோன்ட் even have a release every year அப்படின்ற மாதிரி கேரக்டர்ஸ் தான் சூஸ் பண்றீங்க. இல்ல, பிகாஸ் இப்ப நீங்க 10 படங்கள் நல்லா இருக்க படங்கள், நல்லா இல்லாத படங்கள் 10 படங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் படமே இல்லாம இருக்கிறதுக்கு 10 பாட்டு ஒரு படங்கள் பண்ணலாம் இல்லையா? தட் இஸ் தி ட்ரூத். நான் பாட்டுக்கு 10 படங்கள் வர படங்கள் அத்தனை படங்களும் பண்ணேன்னா அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, 10ல 11 தான் சொல்லுவாங்க. I don't want to be like that. சரி, பண்ணா நல்ல படங்களா பண்ணணும் அப்படின்றதுதான் என்னோட மைண்ட் செட். I think that's a very nice attitude being a heroine இல்லையா? அண்ட் எஸ், நீங்க உங்களுக்கு ட்ரீம் ரோல் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி ஒரு ரோல் நான் நடிக்கணும், இல்ல இந்த படத்துல இந்த கேரக்டர் நான் பண்ணிருந்தேன்னா செம்மையா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது? எனக்கு இந்த ஃபேண்டசி ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, லைக் அவதார் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்ல பிளே பண்ணணும் கொஞ்சம் ஒரு ஆசை இருக்கு. நம்மள அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணி பாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. வாவ், நைஸ் நைஸ். கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்தா இல்ல நம்ம தன்ஷிகாவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது டிரெக்டர்ஸ் திங்க் பண்ணனும். And உங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் 2014 என்னென்ன தன்ஷிகா? விழித்திரு முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு. சாங் மட்டும் தான் பேலன்ஸ். அதுக்கப்புறம் வந்து காத்தாடி
கல்யாண் டைரக்டர். அவர் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் டிவில ஷார்ட் பிலிம் ஒரு செக்மெண்ட் நடத்திட்டு இருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டைம் டூயிங் திஸ் மூவி. சோ ஆமா, திஸ் மூவி காத்தாடி அதுல வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம இதுக்கு அடுத்தது அதுல வந்து டேனியல்லாம் இருக்காங்க. ரொம்ப கொஞ்சம் குமார் இல்லையா? இது வந்து இன்னொரு படம் வந்து இறந்துருச்சு. அதுவும் இட்ஸ் கோயிங் ஆன். அதுவும் ஒரு டிஃபரெண்டான சப்ஜெக்ட், ரொம்ப நல்ல சப்ஜெக்ட். ஓகே. And all the very best. We knew you were really, really busy. Thank you so much, Dhanshika, for being with us. You're such a sweetheart. Be like this and do good movies. Give us nice visual treats. And ipodiki all the very best for all your projects. Looking forward. Thank you so much. Alright, so இவ்ளோ நேரம் நமக்கு நான் வந்து ரொம்ப ஸ்வீட்டா பேசிட்டு இருந்தது ஆக்ட்ரஸ் தன்ஷிகா. ஸோ அவங்க அப்கமிங் மூவிஸ் அண்ட் தயவு செஞ்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அஜித் படத்துக்கு எனக்கு ஆஃபர் வரல அப்படின்றத கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ளீஸ் do not give up rumors. and ஏதாவது ஒரு ரூமர் இருந்ததுன்னா கூட அது ரியலா தெரிஞ்சுக்க log on to indiaglitz.com with Vicky P. We're here to give you the truth. And for now, bye-bye, take care. I'll surely meet you guys again with an